சேர்ந்து பாடுவோமா? ஜெப சிந்தையிலே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மிலே நாங்கள் இருக்க எங்களை அழைக்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் எங்களோடு விசேஷவண்ணமாய், ஆண்டவரே விசேஷவண்ணமாய் எங்களை அழைக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்மில் வாழ, உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே வளர எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் கவனித்தோம். We looked at the theme of living a life of being connected to God. தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இது யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை வாசிக்கிற பகுதியிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். We are looking at this from John chapter 15 verses 1-8. இதை குறைந்துதான் இன்றைக்கு நாம் தேவன் நம்மோடு பேசும்படியாக இருக்கிறார். இப்ப கடந்த வாரத்தில் நாம் கவனித்த 3 காரியங்கள், 3 things that we looked at last week was, முதலாவது இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். I am the true vine, the Father is the gardener. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார்கள். They are at work in our life. எப்படிப்பட்ட நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள்? With what intention are they at work? அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் விருப்பப்பட்டு செயல்படுகிறார்கள். They are at work that we will become fruitful, a life of fruitfulness. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம் மூலமாய் உருவாகும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி உருவாகும்? How will this life of fruitfulness be formed in us? அதற்கு வேண்டிய காரியம்தான் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அவர் அகற்றி போடுகிறார். ஆங்கிலத்தில் ப்ரூனிங் என்று சொல்லுவார்கள். The work of pruning by his word. He is pruning us to make us clean so that we will become fruitful. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாய் தேவன் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். தேவை இல்லாத, அவசியம் இல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் அதை அகற்றி போடுகிறார். இதை சம்பந்தமாய் தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to us about this. கடந்த வியாழக்கிழமை காலையிலே ஏறக்குறைய ஒரு 3 மணி இருக்கும், about 3 o'clock in the morning, கர்த்தரினுடைய வார்த்தையிலே என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை போட்டார். The Lord impressed this word into my heart. ஆங்கிலத்தில் ரெஸ்ட்லெஸ் வண்டரர், நிலையற்று சுற்றி திரிகிறவன் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் போட்ட உடனே நான் என்ன செய்தேன், என்னுடைய ஹேண்ட்போன் எடுத்து அதில் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன். I took my phone, I immediately saved it, I went back to sleep. காலையில் ஏறக்குறைய ஒரு மத்தியான வேளையிலே மீண்டுமா இந்த வார்த்தை எனக்கு ஆவியானவர் உணர்த்தினதை நான் உணர்ந்தேன். Somewhere in the afternoon, on Thursday, the Lord impressed again this word into my heart, restless wanderer. ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தை, என்ன நோக்கத்தோடு? என்னுடைய ஹேண்ட்போன் எடுத்து பார்த்தேன், ஆமா இந்த வார்த்தை தான் ஆண்டவர் நேற்று ராத்திரி பேசினாரே. The Lord spoke to me this word. What is this restless wanderer? What is God saying to me? ஆண்டவர் என்னோடு என்ன பேசி கொண்டிருக்கிறார்? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வசனம், இந்த வார்த்தை வேத வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை என்று ஆவியானவர் உணர்த்தினார். The Lord impressed as I was researching and finding out more that this is something that you find in scripture. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். Genesis chapter 4 verse 12 வாசிக்க கேட்போமா? நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது.
நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். When you work the ground, it will no longer yield its crops for you. You will be a restless wanderer on the earth. இந்த வசனம் யார் பேசுகிறது? Who speaks this word? யார் சொல்லுகிறார்? தேவன் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். யாரிடத்துல பேசுகிறார்? அந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். When you look at this image, you know what is happening. யாரிடத்துல பேசுகிறார்? காயேனிடத்துல பேசுகிறார். காயேன் ஆபேலை கொலை செய்தான். சொந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவன் கொலை செய்தான். Cain committed murder. He committed murder against his own flesh and blood. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, the word that God speaks to him, சாபமான ஒரு வார்த்தை. It is a word of curse upon his life. 4 அதிகாரம் 12வது முதல் வசனம் சொல்லுகிறது, நீ பயிரிடும் பொழுது அதில் உனக்கு பலன் தெரியாது. When you sow, you will not be able to reap. When you work the ground, it will no longer yield its crops for you. சாபமான ஒரு வாழ்க்கை. அதுல இரண்டாவது சாபம் என்ன? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். You will be a restless wanderer on this earth. இது அவனுக்கு கிடைத்த சாபம், தன்னுடைய பாவத்தின் நிமித்தம். இந்த வார்த்தையை நாம் குறித்து இன்னும் ஆழமாய் கவனிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தான் நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many of us live such a life. எதையிலோ நாம் ஈடுபடுகிறோம், எந்த பிரயாசங்கள் நாம் எடுக்கிறோம். We make many efforts, we get involved in many things. ஆனா எதுவும் நிலைக்க மாட்டுகிறது. Nothing remains. இவ்வளோ காரியங்கள் தேடி போகிறோம். வேலை மாறினா நல்லா ஆகுமா, இந்த காரியம் செஞ்சா நல்லா ஆகுமா, அந்த இடத்துக்கு போனா நல்லா ஆகுமா, இந்த காரியம் அந்த காரியம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதமே இல்லை. There's no blessing. நிலையற்று அலைகிறவனை போல நம்முடைய வாழ்க்கை. Our life becomes a life of restless wandering. The curse that was upon Cain. காயின் மேலே வந்த சாபமான வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டு வருகிற நாட்கள் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். The Lord began to speak this. Many people are restlessly wondering. இது கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனா கிடைக்குமா, அந்த நபரை பார்த்தா கிடைக்குமா. நிறைய இடங்களுக்கு போகிற சூழ்நிலையிலே தான் கர்த்தருடைய சத்தத்தின் குரல் நமக்கு கேட்க வேண்டும். In the midst of all this seeking, restless wondering, the voice of Jesus becomes much more clearer, much more prophetic. தீர்க்க தரிசனமான தெளிவான வார்த்தை, இயேசுவினுடைய அழைப்பு நமக்கு இந்த காலையிலே வருகிறது. யோவான் 15 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. I am the vine, you are the branches. If you remain in me and I in you,
you will bear much fruit. Apart from me you can do nothing என்று வேத வசனம் சொல்கிறது. அப்ப நிலையற்று அலைகிற வாழ்க்கைக்கு கர்த்தருடைய அழைப்பு. It is a call and invitation for a life of restless wandering. ஆண்டவர் கொடுக்கிற முதல் அழைப்பு to be connected to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. 4வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Hallelujah. Jesus speaks about remain. On in some translation you find the word abide. தமிழ்ல சொல்லப்படுகிற அந்த remain என்ற வார்த்தை நிலைத்திருக்கிறது. என்னை பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நிக்க முடியல பிரசங்கம் பண்ணும் பொழுது. Pastor, when you preach you cannot stand in one place. நடந்துகிட்டே இருக்கிறீங்க. இதுதான் நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, நிலை இல்லாத ஒரு பிரசங்கம் போல. அவ்வளோ பெரிய புல்பிட் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இங்க நின்று நடந்துகிட்டு இருக்கிறீங்க. சில பேர் யோசிக்கலாம். அப்ப நிலையற்ற ஒரு வாழ்க்கைக்கு இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருக்கிற வாழ்க்கைக்கு அனுப்புகிறார். A life of restless wandering receives an invitation to come and to remain in Jesus. Remain என்ற வார்த்தை கிரேக்க பதார்த்தத்தில் மெனோ என்ற ஒரு வார்த்தை. மெனோ என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நிலைத்திருப்பது, அந்த இடத்திலே காத்திருப்பது, அந்த இடத்திலே பரிபூர்ணமும் நமக்கு கிடைக்கிற இடமாய் மாறுகிறது. The word in meno in Greek, it means that to stay somewhere, to be at peace in that place, to receive all sufficiency in that particular location. You are at peace there. அப்ப இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு அவரில் நிலைத்திருக்கும்படியான ஒரு அழைப்பு. எத்தனையோ பேர் இயேசுவை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். There are many of us who know Jesus, who know about Jesus. இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் அநேகர். ஆனா இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ பேர். How many of us are remaining connected to Jesus Christ? இந்த இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்ற வார்த்தை நமக்கு சிலருக்கு குழப்பமா இருக்கலாம். For some of us the word remain in me and I will remain in you can be a little bit difficult to understand. ஒரு உதாரணமாய் ஒரு படம். இந்த படத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறீர்கள். ஸ்பாஞ்ச் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஐயோ வார்த்தையே கண்டுபிடிக்கலையே பாஸ்டர். ஸ்பாஞ்சுனா தெரியுங்களே, மங்கு கழுவுவீங்களே அந்த பஞ்சி, மங்கு கழுவுற பஞ்சி. மங்கு கழுவுற பஞ்சி, அது பஞ்சி தானா இருந்தா பிரயோஜனமற்றது, அது காய்ந்து போயிருந்தா பிரயோஜனமற்றது, அவ்வளவு பிரயோஜனமாய் பயன்படுத்த முடியாது. If a sponge is dry, it is not very useful, it is not very powerful. ஆனால் அந்த ஸ்பாஞ்ச், அந்த பஞ்சை எடுத்து தண்ணீருக்குள் நீங்கள் அமிழ்த்தும் பொழுது, when you take the sponge and you press it under water, என்ன நடக்கும்? ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள போகும், தண்ணி ஸ்பாஞ்சுக்குள்ள போகும். Water goes into the sponge, sponge is inside the water, and this is the exactly same thing Jesus is trying to say to us. இவைதான் இயேசுவும் நம்ம இடத்துல சொல்லுகிறார். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நமக்குள் நிலைத்திருக்கும், அவருடைய மகிமை நமக்குள் நிலைத்திருக்கும், அவருடைய வல்லமை நமக்குள் நிலைத்திருக்கும். When we remain in Jesus, His glory, His power, His grace, His mercy remains in us. அவரில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் இயேசு நம்மை அழைக்கிறார். Jesus is inviting us to a life that is fruitful.
கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில ஜீவன் இருக்க வேண்டும். A life of fruitfulness must have life in it. ஜீவன் எங்கே உண்டாகும்? அவரிடத்திலிருந்து நமக்கு ஜீவன் உண்டாகுகிறது. அவரிடத்திலிருந்து நமக்கு வல்லமை உண்டாகுகிறது. We receive life from Jesus. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்ப இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு தேவையான யாவும் அவரிடத்தில் கிடைக்கும். When we remain in Jesus, we receive everything that we need to live this life. அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள் உண்டாகும். The life of fruitfulness is formed when we live and live with him alone. சிலர் நான் முதல்ல சொன்னேன், நிலையற்று அலைகிற வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many live a life of restless wandering. இங்கே அங்கே அங்கே. ஆனா அதே நேரத்தில் சிலர் ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுகிறவர்களும் உண்டு. There are also many people who are involved in ministry. சிலருக்கு ஊழியம் என்று சொன்னா சபையில செய்கிற ஊழியம் மாத்திரம்தான் யோசனைக்கு வரும். When I say the word ministry, many of us immediately catch the word in context or in connection with the ministries done in church. உங்கள் வீடுகளிலே நீங்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are doing ministry in your home. எப்படிப்பட்ட ஊழியம் தான் உங்களுக்கு தெரியும். கணவன் மனைவியாக நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். You are doing ministry as husband and wife. Husband to the wife, wife to the husband. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Parents are doing ministry to the children. தேவன் கொடுத்த ஊழியம் தானே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மாட்டம் சொல்லிட்டு அந்த ஊழியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. We cannot neglect the role and the responsibilities God has given us when he gave us the children. Children are heritage from the Lord. That is a ministry. அதுவும் ஊழியம் தான். நம் வேலை இடத்துல ஊழியம், வெளியே செல்லும் பொழுது ஊழியம், சபையிலும் ஊழியம், எல்லா இடங்களிலும் கர்த்தரை பிரதிபலிக்கிற காரியங்கள் ஊழியம். Wherever you reveal the glory of God, wherever you are working for the glory of God, you are doing ministry. ஆனால் இந்த ஊழியத்திலே நமக்கு முக்கியமான ஒரு காரியமே மறந்துடக்கூடாது. மைக் பிரிங் என்றவர் ஒரு ஊழியர். இந்த ஊழியர் சொல்லுகிற ஒரு ஆழமாய் ஞானமான ஒரு வார்த்தை. He is a minister, he is a pastor who speaks a very wonderful word of wisdom to us. நாம் என்ன அவர் சொல்லுகிற ஒரு காரியம், we are addicted to and obsessed with the work of the kingdom. ஊழியம் என்று சொல்லி ராஜ்யத்தின் காரியங்கள் ஊழியங்களை அதிகமாய் கவனத்தோடு ரொம்ப பைத்திய விதமாய் நாம் செய்து கொண்டிருக்கலாம். We are obsessed and addicted to the work of the kingdom. இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும். ஆனா அதற்கு பிறகு சொல்லுகிறார், will little to no idea of how to be with the king. ராஜாவோடு இல்லாம ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. அவ்வளவுதான், சுலபமா சொல்லணும். ராஜா கூட இல்லாம, ராஜாவோடு இணைந்திருக்காம, ராஜாவோடு நிலைத்திருக்காம அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்க முடியுமா? ஆனால் அநேகர் செய்து கொண்டிருக்கலாம். இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை, இயேசுவோடு ஐக்கியம் இல்லை. You don't have a relationship with Jesus, you don't have a fellowship with Jesus, you don't have a close connection with Jesus, but you're doing work for Jesus. Contradictory. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிந்தை. இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற வாழ்க்கை தான் இயேசு அழைக்கிறார். Amen. He is inviting us to a life to be with him, to do work for his glory. அப்ப முதலாவது ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், இயேசுவோடு இணைந்திருக்கவர். Connected to Christ. Do you feel connected? Do you feel disconnected? சில நேரத்தில் யாராவதுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சைட்ல இருந்து ஒரு ரிங்டோன் வரும். என்ன வரும்? நீங்கள் தொடர்பு கொண்ட எண். இது இந்தியா கிடைச்சிங்கன்னா ரொம்ப வரும். நீங்கள் தொடர்பு கொண்ட எண் இப்பொழுது கிடைக்காது, அப்புறம் வேணா ட்ரை பண்ணுங்க. அநேகருடைய தொடர்பு அப்படிதான் இருக்கு ஆண்டவரோடு. கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது, சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது.
Many of our connections with God are like that. It's like getting a busy signal on the other side when we make a phone call. But Jesus is inviting us to be connected, to remain in that connection. அந்த தொடர்பிலே, அந்த இணைப்பிலே நிலைத்திருக்கிற ஒரு தொடர்பு. எப்பயாவது ஒரு வாட்டி, கிறிஸ்மஸ்க்கு எப்பயாவது ஒரு வாட்டி, எப்பயாவது ஒரு நேரம் டைம் கிடைத்தா அல்ல. இயேசு அழைக்கிற அழைப்பு அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஸ்பாஞ்ச் தண்ணி இல்லாம எப்படி காய்ந்து போயிருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போகவே கூடாது. இரண்டாவது கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் 5வது வசனத்துல, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது. The second thing the Lord says to us today is, apart from me you can do nothing. It speaks about our dependency upon Jesus Christ. நாம், அவர் நம்மை சார்ந்து அல்ல. He is not dependent on us. He loves us. அவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம அதிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மை உருவாக்கின பொழுது, when God created us, அவர் யாருடைய சாயலில் உருவாக்கினார்? தம்முடைய சாயலில் நம்மை உருவாக்கினார். He created us in his image. அவர் நம்மை தம்முடைய சாயலில் உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயல் மாத்திரமே அல்ல, தம்மை சார்ந்திருக்கிற ஒரு சாயலை நம்மை உருவாக்கினார். He created us in his image. Not only in his image, he created us to be dependent on him. அந்த சாயல் அவராலே உருவானது. அந்த சாயலுக்கு ஏற்ற வல்லமை, மகத்துவம் அவராலே தான் உண்டாகும். நீங்க பெரோடுவா காடி வாங்கிட்டு டொயோட்டா சென்டர்ல போய் சர்வீஸ் பண்ணலாமா? முடியாது தானே? செய்வாங்களா? அப்படிதான் ரொம்ப பேர் வாழ்க்கையை பற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை கடவுளுடையது, ஆனா வெவ்வேறு சர்வீஸ் ஸ்டேஷன்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கிறோம், வேலை செய்ய மாட்டோம். You cannot buy a Perodua car and take it to a Toyota service center and service the car. It won't work. They won't accept. And the same way we live our lives like that. God-given life, but we try to repair it and measure it in other ways, in other places. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் நீங்க ஒன்றும் செய்ய கூடாது. Apart from me you can do nothing. அப்ப அவர்தான், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறது, நாம் அவரில் நிலைத்திருக்கிறது. அவர் நம்மளுடைய, நமக்கு தேவையானவராய் இருக்கிறார். We need him. அவர் இல்லாம வாழ்க்கை இல்லையா? There's no life without him. There's no sufficiency without him. There's no fruitfulness without him. கனிங் அவராலே உண்டாகாது. உங்க வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. 2 படங்கள், ஒரே ஸ்கிரீன்ல 2 படங்கள் இருக்கிறது. ஒரு பகுதியில கனி கொடுக்கிற திராட்சை மரம். On one side of it you find a very fruitful vine. இன்னொரு பகுதியில காய்ந்து போய் இந்த இலைகள் அப்படியே காய்ந்து போகிற, இலை உதிருகிற ஒரு மரத்தை பார்க்கிறோம். அதுல கனி இருக்கா? இல்ல. You don't find fruit on the other one. It is withering. On the other side it is fruitful, it is wonderful. ஏன் வித்தியாசம்? நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. கனி இல்லை என்றால் உதிர்ந்து கொண்டிருக்கிறோம், காய்ந்து போய் கொண்டிருக்கிறோம். If there's no fruit, that means we have started to wither. We are drying up spiritually inside. Already kosong, உள்ளுக்குள்ள வெறுமையாயிற்று. தாடா பாப்பா லகி, வேற ஒன்றும் இல்லை. ஏன்? என்னை அல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. சாபமான காயின் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். We can live that life that Cain was living, cursed life. Nothing, empty. Try this, try that. இந்த முயற்சி, அந்த முயற்சி, இந்த பிரயாசம், அந்த பிரயாசம், அநேக காரியங்களை தேடி தேடி ஓடலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து நிறைவு உண்டு. இந்த கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. God has not forsaken us. We are not left on our own. தேவன் நம்மை கைவிட்டு இருந்தார் என்றால்
நம்மிடத்துல ஒன்றுமே செய்வதற்கு பலன் இல்லை. But it is said to us that we are not left to drink from the puddle of our own resources. நம்முடைய சொந்த முயற்சியினால, நம்முடைய சுய பலத்தினாலே வருகிற அந்த காரியம், அந்த தாளந்து, அந்த அனுபவத்திலே நாம் சார்ந்து வாழ்ந்தோம் என்றால், ஒரு நாள் உங்க காடி பெட்ரோல் முடியும் பொழுது ஈன்னு காமிக்கும். ஈன்னா என்ன தெரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்க இனஃப் அப்படின்னுவாங்க. இனஃப் இல்லை, எம்டி. எம்டி ஆக போகுது, லைட் அடிக்குது, முடிய போகுது, பத்தல, இன்னும் நிறைவு தேவை. உங்களுடைய சொந்த பலன் என்றால் முடியும். If it's relying upon your own strength, you will become empty, you will become dry. Everything, every of your own energy and your own resources, ஒரு பட்டார்னு ஒரு அடி விழுவும். You will experience a hit in your life, a very terrible circumstance. பயங்கரமான ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில உருவாகும் பொழுது, என்னால முடியல என்று சொல்லி சோர்ந்து போகிற நேரம், அதையும் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். Even that, it is the Lord who will allow. பயங்கர அடி, பயங்கரமான ஒரு பாடு. ஆனா அந்த பாடுகளிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக தேவன் திருப்புவார் பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு செயல்படும். Even in the terrible, painful, broken circumstance, the way the Lord will turn us back to Him, and that is truly wonderful. That expresses the love that God has for us. தேவன் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்று. So we are not left to drink from the puddle of our own resources. We tap into God's immeasurable reservoir of wisdom and strength. தேவனுக்குள் இருக்கிற நமக்கு தேவையான யாவையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரில் நிலைத்திருந்தா நமக்கு குறைவு இருக்காது. எல்லா தேவைகளை சந்திக்கிற வல்ல ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். When we are in Him, He will provide for us all our needs. We can experience His presence, His glory, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், His wonderful deeds in our life will be revealed. அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பார். அவரில் நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is inviting us to remain in Him. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க கேட்போம். Acts chapter 17 verse 27 and 28. பவுலானவர் அந்த நாட்களிலே ஞானிகள் சொன்ன வார்த்தை எடுத்து நமக்கு உணர்த்துகிற ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. It is a word that the apostle uses from the philosophers of that day, but he speaks so clearly in a fresh way to us. நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்கினார்? How did God who created us create us? In what way did He create us? வாசிங்க. தடவியாகிலும் தக்கதாக தம்மை தேடும்படிக்கு செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் என்னமா தூரமானவர் அல்லவே, ஏனெனில் என்னமா சொல்லுது? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். 3 காரியம் வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். In Him we live, we move, we have our being. அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். அவருக்குள் 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 எல்லாம் செய்ய முடியும். ஆமென். In Him we are able to do everything that the Lord wants us to do. தேவன் நம்மை செய்ய சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அவருக்குள் இருந்தா பலன் உண்டு. ஆமென். அவருக்குள் இருந்தா பலன் உண்டு. If we are in Him, there is power. There is power. அவருக்குள் இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு இணைந்து இருக்கிறது, அவருடைய சமூகத்தை அதிகமாய் தேடுவது. இன்றைக்கு அந்த திருப்பம் உண்டாகட்டும். May that change take place in our life.
வேலை 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 வேலைன்னு சொல்லி கஷ்டம், பாடுகள், வேதனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த வேலை முக்கியம், ஆனா வேலையை விட முக்கியமானவர் நீ அவருக்குள் உருவாக்கப்பட்டாய், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டாய். In the midst of your seeking you have no peace. சமாதானம் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. சமாதானமற்ற வாழ்க்கையிலே இயேசுவை தேடும் பொழுது சமாதானம் உண்டாகும். நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2 காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசினார். 2 காரியங்கள் மீண்டுமாய் நாம் கவனிக்கிறோம். இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, a life that is connected to Jesus Christ. எங்க ஓடு, அங்க ஓடு, இந்த ஓடு, இந்த இடம், அந்த இடம் சொல்லி சொல்லி ஓடிக்கொண்டிருக்காதீங்க. கிறிஸ்துவங்க எத்தனோ பேர் மந்திரவாதியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை பார்த்தா நல்லாவும், இவனை பார்த்தா நல்லாவும், ஓடி ஓடி வாழ்க்கை தோய்ந்து போனதுதான் முக்கியமாய் போயிடுச்சு. ஆனால் இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஏன்னா இயேசு இல்லாமல் வாழ்க்கையே இல்லையா. It is to be connected to Jesus Christ, and without Jesus Christ there is no life at all. We are made to be dependent on him. அவருக்குள் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். அவராலே உண்டாக்கப்பட்டவர்கள் அவரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. The hand of God is reaching out to you. தேவனுடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும்படியாக, உங்களோடு இணைந்திருக்கும்படியாக நீட்டப்படுகிறது. The hand of God is being extended and his desire is to be connected to his child. அவருடைய பிள்ளைகளோடு இணைந்திருக்கும்படியாக. ஏனோதானமான அலட்சியமான ஒரு உறவு இல்ல, ஐக்கியமான ஒரு உறவு. He wants a close proximate relationship with you. He wants to be intimate with you. He wants to know you. He wants you to know him. அவரை நீங்கள் அறிந்து கொள்ளவும் நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே எழுந்து நிற்போமா? Can we all stand? அப்படியே எழுந்து நின்ற ஆண்டவரே, கண்களை மூடின வண்ணமாய் என்னுடைய சுற்றி அலைகிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஐயா. Lord, let the restless wandering that I've been living, oh Lord, that I've been living, oh Lord, that I've been living, ஐயா, வாரும் வாரும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் அழைக்கிறோம். அவரோடு இணைய இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இசை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி பாருங்க. அப்பா, சுற்றி அலைகிற வாழ்க்கை வேண்டாம். Lord, I do not want a life of restless wandering. உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை, இணைந்திருக்கிற வாழ்க்கை. பாவத்துல கிடைக்காத நிம்மதி, பாவ வாழ்க்கையில கிடைக்காத நிம்மதி இயேசு உனக்கு கொடுக்கிறார். ஜீசஸ். Melvin, the Lord is speaking to you. சுற்றி அலைகிற வாழ்க்கை உனக்கு நிம்மதி கொடுக்காது. இயேசு அண்டை வா, இயேசுவோடு நிலைத்திரு. உனக்கு ஆண்டவர் மன நிம்மதி, மன சமாதானத்தை கொடுப்பார். அவரை விட்டு பயந்து ஓடின நாட்கள் போதும். மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்திற்கு வா. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் ஐயா, வாரும் தூய ஆவி. சொல்லுவோமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால்
நீராளுகை செய்யும். மீண்டுமாய் சொல்லுவோம், வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை இயேசுவே நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜெப வேளையிலே உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு நபர், அவர்களை பார்த்து அவங்க கரத்தை பிடித்து அவங்களுக்காக ஜெபிங்க. Just turn to your left or to your right. Just hold the hands of the person. அந்த நபருடைய கரத்தை பிடித்து அந்த நபருக்காக ஜெபிங்க. Just pray for that person. ஆண்டவரே, நான் இவர்கள் உம்மோடு இணைந்திருக்கணும். They must be connected to you, Lord Jesus. உம்மோடு இணைந்திருக்கணும். உம்மோடு உம்மை அல்லாமல் Lord Jesus, come and minister. உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? எல்லோரும் சேர்ந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? மீண்டுமாய் சொல்லுவோம், உம்மை அல்லாமல். அவரோடு பேசுங்க. உம்மை அல்லாமல், உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. மீண்டுமாய் ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். ஆசையெல்லாம், தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே.
இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஜீவன் அல்ல, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? எங்களை முழுமையாய் மன தாழ்மையுடனே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வேண்டும் ஐயா, நீர் வேண்டும், நீர் முக்கியமாகவே அதிகமாகவே வேண்டும் என்று நாங்கள் அர்ப்பணம் செய்வோம். We need you, Lord. We need you. Apart from you, we can do nothing. 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 உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் எங்களை இந்த இடத்தை விட்டு கொண்டு செல்லாதிரும் ஆண்டவரே. Lord, unless your presence does not go with us, do not take us away from this place. நீ சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence will go with you. அப்பா, உம்முடைய சமூகத்திற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.